வணக்கம், வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. நம்ம தொடர்ந்து தமிழ் வகுப்புகள் பார்த்துட்டு வர்றோம். இதில் பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு 8ஆம் வகுப்பினுடைய முதல் இயல் 2ஆம் இயல் முடிச்சாச்சு. இது 8ஆம் வகுப்பினுடைய 3வது இயல் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இது போன வகுப்பில் பார்த்துட்டிங்கன்னா வினைமுற்று அப்படிங்கிறது பார்த்தோம். வினைமுற்றுனா ஒரு செயல் முடிஞ்சிருக்கும். சரிங்களா? எச்சம்னா அந்த செயல் முடியாமல் எஞ்சி நிற்கும். இதுதான் எச்சம் அப்படிங்கிறோம். இந்த வகுப்பில் எச்சம் அப்படிங்கிறது பார்ப்போம். போன வகுப்பில் இப்போ உண்டான் அப்படிங்கன்னா அந்த செயல் முடிஞ்சிருக்கு. வந்தான் அப்படின்னா அந்த செயல் முடிஞ்சிருக்கு. இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்? வினைமுற்று அப்படின்னு சொல்கிறோம். வினைமுற்று அப்படிங்கிறது 5 பால் 3 காலம் 3 இடம் ஆகிய அனைத்திலும் வரும். வினைமுற்று அப்படின்னா 5 பால் 3 காலம் 3 இடம் ஆகிய அனைத்திலும் வரக்கூடியது என்னதுங்க? வினைமுற்று. வினைமுற்று தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று 2 வகையாக பிரிக்கிறோம். சரிங்களா? திருநிலை வினைமுற்றுன்னு என்னது? ஒரு செயல் நடைபெறுவதற்கு செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் ஆகிய 6ம் முதன்மையானவை ஆகும். இவை 6 வெளிப்பட்டு வருவது எதுங்க? தெரிநிலை வினைமுற்று அப்படின்னு பார்த்தோம். இப்போ உண்டான் அப்படின்னா எல்லா செயலும் வெளிப்பட்டு வந்திருக்கும். இதே பார்த்துட்டிங்கன்னா நடந்தான் அப்படின்னா அதில் செயற்படு பொருளே இருக்காது. அப்போது தெரிநிலை வினைமுற்றில் பார்த்துட்டிங்கன்னா செய்பொருளாலும் ஒன்று தான், செயற்படு பொருளாலும் ஒன்று தான். அதுக்கான வித்தியாசம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். செயற்படு பொருள் இல்லாமையும் கூட தெரிநிலை வினைமுற்று வரும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா குறிப்பு வினைமுற்று. குறிப்பு வினைமுற்று அப்படின்னு என்னது? பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் ஆகியவற்றில் ஒன்றனை அடிப்படையாக கொண்டு வரக்கூடியது என்னதுங்க? குறிப்பு வினைமுற்று. இது காலத்தை வெளிப்படையாக காட்டாது. செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டும் வினைமுற்று என்னதுங்க? குறிப்பு வினைமுற்று அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? சரிங்களா? இப்போ குறிப்பு வினைமுற்று அப்படிங்கிறது பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றை அடிப்படையாக கொண்டு காலத்தை வெளிப்படையாக காட்டாது. சரிங்களா? இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்? செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டக்கூடியது குறிப்பு வினைமுற்று அப்படின்னு சொல்கிறோம். காலத்தை பார்த்துட்டிங்கன்னா மறைமுகமாக காட்டக்கூடியது. சரிங்களா? அடுத்தது இந்த குறிப்பு வினைமுற்றிலேயே பார்த்துட்டிங்கன்னா இன்னொன்று நம்மளுக்கு உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா ஒன்று வித்தியாசமாக இருக்குது. என்ன அப்படின்னா ராமன் இனியன். சரிங்களா? ராமன் இனியன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இது பார்த்துட்டிங்கன்னா இந்த தொடரில் இனியன் அப்படிங்கிற சொல் ஒரு வினை சொல்லுங்க. சரியா? என்னடா இது இனியன் அப்படிங்கிற ஒருத்தருடைய பேரை வினைச்சொல்லா சொல்கிறா அப்படின்னு நினைக்காதீங்க. இனியன்கிற பேர் இருக்குது. சரிங்களா? இதில் பார்த்துட்டிங்கன்னா ராமன் இனியன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? முன்னாடி ராமன் இனியன் அப்படின்னு வந்திருக்கு. அப்போ இதில் பார்த்துட்டிங்கன்னா இதில் தொழிலையும் காலத்தையும் வெளிப்படையாக காட்டல. ராமன் இனியனை எதுவுமே காட்டல. தொழிலையும் காட்டத்தில் வெளிப்படையாகவும் காட்ட கிடையாது. அப்போ அது குறிப்பு வினைமுற்று. இதில் பார்த்துட்டிங்கன்னா ராமன் இனியன் அப்படின்னா ராமன் இனிய பண்பை உடையவன் அப்படின்னு பொருள். அப்படிங்கிறது குறிப்பாக காலத்தை உணர்த்துது. அதாவது பார்த்துட்டிங்கன்னா இனிய பண்பை உடையவனாக இருந்தான். ராமன் இனிய பண்பை உடையவனாக இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பாக காட்டுது. நேற்று கிளாஸில் பார்த்தோம் இல்லையா? வளவன் பொன்னன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா? அப்போ வளவன் பொன்னை உடையவனாக இருக்கிறான் அப்படிங்கிறது நிகழ்காலத்தை காட்டுன்னு பார்ப்போம். அப்போ ராமன் இனியன் இது ஒரேதானுங்க. ராமன் இனியன் அப்படின்னா இது ஒரு வினைச்சொல். இது தொழிலையும் காலத்தையும் வெளிப்படையாக காட்டவில்லை. எனினும் இனிய பண்பை உடையவனாக இருந்தான் என குறிப்பால் காலத்தை குறிப்பாக உணர்த்துறது. இவ்வாறு செய்பவனை மட்டும் வெளிப்படையாக உணர்த்தி பிறவற்றை குறிப்பால் உணர்த்தும் வினைமுற்று குறிப்பு வினைமுற்று. பிறவற்றை குறிப்பால் உணர்த்தும் வினைமுற்று குறிப்பு வினைமுற்று. இது அறுவகை பெயர்களில் அடிப்படையில் இருக்கும். சரிங்களா? எத்தனை அறுவகை பெயர்களுடைய 6 வகை பெயர்களுடைய அடிப்படை இருக்கும். எது? பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில். ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டும் கூட கேட்கலாம். ராமன் இனியன் கொடுத்து நம்ம டக்குன்னு பெயரச்சம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துருவோம். சரியா? ராமன் இனியன் அப்படின்னு ராமன் இனியன் அப்படின்னா ராமன் இனிய பண்பை உடையவன் அப்படிங்கிறது குறிப்பாக உணர்த்துது. சரியா? இனிய பண்பை பெற்றிருக்கிறான் அப்படிங்கிறது குறிப்பால் காலத்தை உணர்த்துது. அப்போ இது என்னதுங்க? குறிப்பு வினைமுற்று அப்படிங்கிறத நம்ம முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இந்த இதில் இதை தெரிஞ்சுங்க. அடுத்து நாம் என்ன பார்த்தோம்? ஏவல் வினைமுற்று அப்படிங்கிறது பார்த்தோம். ஒரு செயலை செய்யுமாறு கட்டளை இழுதல் அல்லது அதுதான் ஏவல் வினைமுற்று. செயலை செய்யுமாறு ஏவு வினைமுற்று, ஏவல் வினைமுற்று. ஏவல் வினைமுற்று ஒருமை பண்பை ஆகிய 2 வகையிலும் வரும். ஒருமீன எழுது, பன்மீன எழுதுமீன். இப்போ எழுதுங்கள்னு பயன்படுத்திட்டு வர்றோம். வியங்கோல் வினைமுற்றுனா வாழ்தல், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருட்களில் வரும். சரிங்களா? இதில் பார்த்துட்டிங்கன்னா வேங்கோல் வினைமுற்று இருதிணைகளையும் உயர்திணை அக்ரிணை 5 பால்களையும் அப்புறம் 3 இடங்களையும் தன்மை முன்னிலைப்படற்கை. சரியா? 3 பால்களையும் காட்டும். சரிங்களா? இதன் விகுதி கா ஏ இயர் அல் வாழ்க, ஒளிக, வாழியர், வாரல் அப்படிங்கிறது. சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. விதித்தல் பொருளில் வரும் வேங்கோல் வினைமுற்று தன்மை இடத்தில் வராது. தன்னைத்தானவே புகழ்ந்து பேசிக்க மாட்டோம் அந்த மாதிரி. சரிங்களா?
விதித்தல் பொருளில் வரும் வியங்கோல் வினைமுற்று தன்மை இடத்தில் வராது. அது முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். இயர் அல் ஆகிய இரண்டு விதிகளும் தற்கால வழக்கில் இல்லை, செய்யுள் வழக்கில் மட்டுமே உள்ளன. செய்யுள் வழக்கில் மட்டுமே உள்ளன. இதை வந்து நம்ம போன கிளாஸில் வந்து நம்ம பார்த்தோம். சரியா, வினைமுற்று அப்படிங்கிற டாப்பிக்கில் நம்ம பார்த்தோம். சரிங்களா. சரி, அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த வகுப்பில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இயல் 3 நோயும் மருந்தும் கொடுத்துருக்காங்க. நீலகேசி பாடல். இது வந்து நம்ம பாடப்பிரிவில் வந்து கிடையாது, சிலம்பஸில் வந்து கிடையாது. சொல்லும் பொருளும் பார்த்துடலாம். தீர்வன அப்படின்னா நீங்குபவை அப்படின்னு பொருள். சரிங்களா. தீர்வன நீங்குவை, தீர்ந்துருச்சு, நீங்குபவை. அடுத்து உவசம் அப்படின்னா அடங்கி இருத்தல். உவசம் என்னது? அடங்கி இருத்தல். நிகழ் இகழும் அப்படின்னா ஒளி பொருந்திய. நிகழ் இகழும்னா என்னது? ஒளி பொருந்திய. இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டானது இருக்குது பார்த்தீங்களா. நிகழ் இகழும்னா ஒளி பொருந்திய. சரியா, நிழல் மேலே ஒளி அடிக்குது அப்படின்னு கூட தெரிஞ்சுக்கலாம். உவசம்னா அடங்கி இருத்தல், சமமாக இருக்கணும், அடங்கி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. பேர்து இருக்குன்னா அகற்றுவதற்கு, பேர் அகற்றிடுங்க, அகற்றுவதற்கு. திரியோக மருந்துனா 3 யோக மருந்து. இது ஈஸியாக இருக்குது. தெளிவுனா நட்காட்சி. திறத்தன தன்மையுடையன. கூற்றுவா அப்படின்னா பிரிவுகளாக. சரியா, கூற்றவா அப்படின்னு என்னது? பிரிவுகளாக. அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா பிணி அப்படின்னா துன்பம் அப்படின்னு பொருள். சரிங்களா. பூனாய் அப்படின்னா கூற்றவா அப்படின்னா பிரிவுகளாக. பூனாய் அப்படின்னா அணிகலன்களை அணிந்தவளே, அணிகலன்களை அணிந்தவளே அப்படிங்கிறது பூனாய். சரிங்களா, இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டானது. பூனாய் அப்படின்னா அணிகலன்களை அணிந்தவளே. பிணினா துன்பம். ஓர்தல்னா நல்லறிவு. பிறவார்னா பிறக்க மாட்டார். அதில் டிஃப்ரெண்ட்டானது நிறைய இருக்குது. நிகழ் இகழும்னா ஒளி பொருந்திய. பேர்தற்குனா அகற்றுவதற்கு. உவசம்னா அடங்கி இருத்தல். பூனாய்னா அணிகலன்களை அணிந்தவளே. ஓர்தல்னா நல்லறிவு. திறத்தன தன்மையுடையன. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்க நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா. அடுத்தது புக் பேக் கொஸ்டின். ஃபஸ்ட்டு புக் பேக் கொஸ்டினில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா உடல்நலம் என்பது பிணி. சரிங்களா. நீலகேசி கூறும் நோயின் வகைகள் 3. சரிங்களா. இவை உண்டார். சரிங்களா. இவை கூட்டல் உண்டார். கூட்டல் உண்டார் வராது. இவு கூட்டல் உண்டார் அப்படிங்கிறது வராது. இவை கூட்டல் உண்டார்னு வராது. ஏனுங்க, இவை கூட்டல் உண்டார் அப்படிங்கிறது இவை உண்டார் அப்படிங்கிறது வந்திருக்கு. சரிங்களா. வை எப்படி பிரிக்கலாம்? இவு கூட்டல் ஐன்னு பிரிக்கலாம். நிலைமொழியிலையும் உயிரெழுத்து, வருமொழியிலையும் உயிரெழுத்து. அப்போ இந்த உயிரெழுத்துக்களை சேர்த்ததற்கு ஒரு உடம்படுமை தோன்றும். சரிங்களா. அதான் உடம்படுமடி பயிற்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஐவழி எவ்வும் ஏனைய உயிர்வழி எவ்வும் ஏமுன் இவ்வுரிமையும் தோன்றும் அப்படிங்கிற விதிப்படி யாகம் வந்து தோன்றுறது. சரியா. கூட்டல் உ தோன்றுறது. கூட்டல் யூ. சரிங்களா. இவை உண்டார் அப்படிங்கிறது என்னதுங்க? இவை உண்டார் அப்படிங்கிறத கரெக்டு. தாமினி. சரிங்களா. இம்மு கூட்டலி அப்படியே புறந்து இருக்கு. தாம் கூட்டல் இனி அப்படி வராது. தாம் மினி அப்படிங்கிறது வராது. தாமணி அப்படிங்கிறது வராது. தாமினி. இம்மு கூட்டலி மீ, தாமினி. சரிங்களா. ஓகே. அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா வருமுன் காப்போம் அப்படிங்கிற லெசன். இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இது கவிமணி தேசிய விநாயகனார். சரிங்களா. கவிமணி தேசிய விநாயகர் வந்து நம்ம பாடப்பிரிவில் வந்து கிடையாது. அடுத்தது நித்தம். நித்தம் அப்படின்னா நாள்தோறும். மட்டுனா அளவு. சுண்டன நன்கு. வையம் அப்படின்னா உலகம். பேணுவையேல் அப்படின்னா பாதுகாத்தல். திட்டு முட்டுனா தடுமாற்றம். இதெல்லாம் ஈஸியாக இருக்குது இல்லைங்களா. அடுத்தது சரிங்களா. அடுத்தது புக் பேக் கொஸ்டின். காந்தியடிகள். சரிங்களா. காந்தியடிகள் வையம் போற்ற வாழ்ந்திருப்பார். நலம் கூட்டல் எல்லாம், நலம் எல்லாம், நலன் எல்லாம் அப்படிங்கிறது வராது. நலன் எல்லாம் வராது. நலம் எல்லாம் அப்படிங்கிறது வராது. நலம் கூட்டல் எல்லாம் அப்படிங்கிறது வரும். இம்மு கூட்டல் மே அப்படின்ட்டு வந்திருக்கு. சரிங்களா. இதுதான் கரெக்டான ஆன்சர். இடம் எங்கும். இடம் கூட்டல் எங்கும், இடம் எங்கும். சரிங்களா. இங்கே பாருங்கள், இடம் எங்கும் அப்படிங்கிறது வராது. சரிங்களா. அடுத்து இடம் எங்கும் அப்படிங்கிறது வராது. இடவெங்கும் அப்படிங்கிறது வராது. சரியா. இடம் கூட்டல் எங்கும் என்னங்க? இடம் எங்கும். இம்மு கூட்டல் மே. சரிங்களா. இம்மு கூட்டல் மே, இடம் எங்கும் அப்படிங்கிறது கரெக்டு. சரிங்களா. அடுத்தது தமிழர் மருத்துவம். சரிங்களா.
இதில் வந்து புக் பேக் கொஷின் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக வந்து இதுக்கு வந்து கிடையாது. சரிங்களா? ஜஸ்ட் இந்த லெசனை சரி நம்மளுடைய உடல்நலத்தை பற்றி இருக்கிறனால இதை வந்து சும்மா வாட்ச் விட்டுங்க. தொடக்க காலத்தில் மனிதர்கள் மருத்துவத்திற்கு தாவரங்களை ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். தமிழர்கள் மருத்துவத்தில் மருந்து என்பது உணவின் நீச்சி. உடல் எடை அதிகரிப்பதால் நோய்களில் ஒன்று இரத்த கொதிப்பு. சரிங்களா? சமையலறையில் செலவிடும் நேரம் நல்வாழ்வுக்காக. சரிங்களா? சரி, ஓகே. அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா தலைக்கோர் உலகம். சரிங்களா? இதெல்லாம் பாடமெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இந்த மூளை பற்றி நம்மளுடைய மூளை பற்றி கொடுத்துருப்பாங்க, அதனுடைய ஃபங்க்ஷன்ஸை பற்றி கொடுத்துருப்பாங்க. இது நீங்கள் படித்து பாருங்கள். சரிங்களா? புதுசாக படிக்கிறவங்க ஒரு ட்ரிப் ரீட் பண்ணி பாருங்கள். ரொம்ப முக்கியமான ஒரு இந்த பாடம் வந்து சிலம்பஸில் கிடையாது, சும்மா படித்து தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா? அடுத்தது எச்சம் அப்படிங்கிற பாடத்தை நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அடுத்தது எச்சம் அப்படிங்கிற லெசன் பார்க்கலாம். படித்தான் அப்படிங்கிறத ஒரு இது வந்து முடிச்சு, இது வினைமுற்று. படித்த, படித்து ஆகிய சொற்களை கவனியுங்கள். எல்லாம் இன்ஜினியருக்கு. படித்தான் என்னும் சொல்லில் ஒரு முற்று பெறுகிறது, இது வினைமுற்று ஆகும். படித்த, படித்து ஆகிய சொற்களில் பொருள் முற்று பெறவில்லை. இவ்வாறு பொருள் முற்று பெறாமல் எஞ்சினிக்கும் சொல் எச்சம் எனப்படும். முற்று பெறாமல் எஞ்சினிக்கும் சொல் எச்சம் எனப்படும். இது பெயரச்சம், வினையச்சம் என இருவகைப்படும். சரிங்களா? இது பெயரச்சம், வினையச்சம் அப்படிங்கிறது 2 வகைப்படும். இதெல்லாம் அப்படியே கொஸ்டின் கேட்டுருவாங்க. சரியா? எச்சம் எத்தனை வகைப்படும்னா பெயரச்சம், வினையச்சம் என இருவகைப்படும். சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. சரியா? வினைமுற்று சரிங்களா? திறனில் வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா? அந்த மாதிரி தான் பெயரச்சம். படித்த என்னும் சொல் மாணவன், மாணவி, பள்ளி, புத்தகம், ஆண்டு போன்ற பெயர் சொற்கள் ஒன்றை கொண்டு முடியும். படித்த என்னும் சொல் படித்த மாணவன், படித்த மாணவி, நான் படித்த பள்ளி, இது படித்த புத்தகம், இது நாம் படித்த ஆண்டு, அந்த மாதிரி. சரிங்களா? அந்த மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா படித்த என்னும் சொல் மாணவன், மாணவி, பள்ளி, புத்தகம் போன்ற பெயர் சொற்கள் ஒன்றை கொண்டு முடியும். படித்த மாணவன், இப்போ படித்த அப்படின்னு வந்துச்சுன்னா நாம் அதுக்கான எச்ச சொல்லை கொண்டு அதுக்கான படித்த மாணவன் அப்படிங்கிறது ஒரு பெயர் சொல்லை கொண்டு முடிஞ்சிருக்குது. சரியா? ஒரு எச்சம் பெயர் சொல்லை கொண்டு முடிஞ்சிருக்குது. அப்போ பெயரெச்சம். படித்த பள்ளி. இவ்வாறு பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரெச்சம் ஆகும். பெயரெச்சம் 3 காலத்திலும் வரும். சரியா? பெயரெச்சம் வந்து 3 காலத்திலும் வரும். பாடிய பாடல், பாடுகின்ற பாடல், பாடும் பாடல். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பெயரெச்சம்ங்கிறது 3 காலத்திலும் வரும். சரியா? பாடிய பாடல் அப்படின்னா இறந்த கால பெயரெச்சம். பாடிய பாடல், பாடுகின்ற பாடல் நிகழ்கால பெயரெச்சம், பாடும் பாடல் எதிர்கால பெயரெச்சம். சரிங்களா? இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக தானே இருக்குது. அப்போ இதில் என்ன நாம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஒரு சொல்லு கொடுத்துட்டாங்கன்னா இப்போ படித்த, சரிங்களா, இப்போ வரும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கொடுத்துட்றாங்க. சரியா? இது பெயரெச்சமா வினையச்சமான்னு கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ நாம் என்ன பண்ணணும், இதுக்கான சென்டென்ஸை வந்து நாம் போட்டு பார்க்கணும். சரியா? வரும் அப்படிங்கிறதுக்கு இதில் நீங்கள் பாருங்கள், வரும் மாணவன் அப்படின்னு சொல்லலாம், வரும் மாணவன் அப்படின்னு சொல்கிறான், வரும் பையன் அப்படின்னு கூட சொல்லலாம், வரும் பையன் அப்படின்னு கூட சொல்கிறான். சரிங்களா? வேறு வரும் முடித்தான் நாம் சொல்ல முடியுமா? முடித்தான்ங்கிறது ஒரு வினை. சரிங்களா? அப்போ வரும் அப்படிங்கிறது பெயரெச்சம். சரிங்களா? அடுத்தது வருகின்ற அப்படிங்கிற சொல்ல எடுத்துக்கங்க. இது என்ன அச்சம் அப்படின்னு சொல்கிறோம். வருகின்ற அப்படிங்கிறது இதற்கான சொல்ல வந்து இதுக்கான பெயர் சொல்ல வந்து நீங்கள் போட்டு பாருங்க. வருகின்ற மாணவன் அப்படின்னு சொல்லலாம், வருகின்ற மாணவி அப்படின்னு சொல்லலாம். சரியா? இதே வருகின்ற முடித்தான் செய்தான் நாம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ இது என்னதுங்க? ஒரு பெயரெச்சம் அப்படிங்கிறத நாம் இதிலிருந்து நாம் வந்து தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இதிலிருந்து நாம் என்ன பெயரை கொண்டு முடியாச்சா பெயரெச்சம். பெயரெச்சம் வந்து 3 காலத்தில் வரும். ரொம்ப முக்கியம். இப்போ பெயரெச்சத்தினுடைய விகிதிகள் எது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? பாடிய பாடல் ஈ கூட்டல் ஆ, பாடுகின்ற பாடல் ராவை பிடிக்க இற்று கூட்டல் ஆ நான் பிடிக்கலாம். பாடும் பாடல் வந்திருக்கா? அப்போ ஆ அப்படிங்கிறது பெயரச்ச விகிதிகள் அப்படின்னு சொல்லி நாம் தெரிஞ்சுக்கிறோம். இந்த பெயரச்சத்தில் நாம் படிச்சுட்டு என்ன தெரிஞ்சுக்கிறோம்? ஆ அப்படிங்கிறது ஒரு பெயரச்ச விகிதிகள் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? பாடும் பாடல். சரிங்களா? இதை வச்சு நாம் தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? அடுத்தது தெரிநிலை குறிப்பு பெயரெச்சங்கள். சரிங்களா? பெயரெச்சம் வந்து தெரிநிலை பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சம். எழுதிய கடிதம். சரியா? இத்தொடரில் உள்ள எழுதிய என்னும் சொல் எழுதுதல் என்னும் செயலையும்,
இறந்த காலத்தையும் தெளிவாக காட்டுகிறது. சரியா, இறந்த காலத்தையும் எழுதிய கடிதம் அப்படிங்கிறது என்னது, இறந்த காலத்தையும் எழுதல் தொழில் அப்படி காட்டுகிறது. இவ்வாறு செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியும் காட்டும் பெயரச்சம் தெரிநிலை பெயரச்சம் ஆகும். செயலை காலத்தையும் வெளிப்படையாக காட்டுதுங்க. எழுதிய கடிதம் அப்படிங்கிறது எழுதிய என்னும் சொல் எழுதுதல் என்னும் செயலையும் இறந்த காலத்தையும் தெளிவாக காட்டுகிறது. இவ்வாறு செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் பெயரச்சம் தெரிநிலை பெயரச்சம் எனப்படும். சிறிய கடிதம், சிறிய அப்படிங்கிறது என்னது, பண்பு. சரிங்களா, இத்தொடரில் உள்ள சிறிய என்னும் சொல்லின் செயலையோ, சரியா, சிறிய கடிதம் அப்படிங்கிறது சிறுமை அப்படிங்கிறது தானே, சிறுமை அப்படிங்கிறது வந்து தோன்றது தான் என்னதுங்க, சிறிய அப்படிங்கிற சொல். சிறுமை அப்படிங்கிற சொல் வந்து வந்ததுதான் சிறிய அப்படிங்கிறது. இத்தொடரில் உள்ள சிறிய என்னும் சொல்லின் செயலையோ காலத்தையோ அறிய முடியவில்லை, பண்பினை மட்டும் குறிப்பாக அறிய முடிகிறது. பண்பை மட்டும் அறிய முடிகிறது. இவ்வாறு செயலையோ காலத்தையோ தெளிவாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக காட்டும் பெயரச்சம் குறிப்பு பெயரச்சம் எனப்படும். சரியா, இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நல்ல பையன்னு சொல்கிறோம். சரியா, இப்போ நல்ல அப்படிங்கிறது எந்த வார்த்தையிலேருந்து வந்தது, நன்மை அப்படிங்கிறதுலேருந்து வந்த வார்த்தை தான் நல்ல அப்படிங்கிறது. நல்ல அப்படிங்கிறது ஒரு பண்பு, நன்மை செய்யறதுனால நல்ல பையன். சரியா, அப்போ பெரிய மரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். குறிப்பாக சொல்கிறோம் இல்லையா, பெரிய அப்படிங்கிறது பெருமை அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து வந்ததா பெரிய, பெருமை அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து தான் வந்ததா பெரிய அப்படிங்கிறது. சரியா, அடுத்து புதிய அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரியா, புதிய அப்படிங்கிறது புதுமை அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து வந்தது தான் புதிய. சரியா, மெல்ல அப்படிங்கிறது மென்ன, மெல்ல அப்படிங்கிறது, சரியா, இதெல்லாம் ஒரு குறிப்பு பெயர் அச்சத்துக்கு வரக்கூடியது. மெல்ல அப்படிங்கிறது மென்மை அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து வந்தது தான் பண்பு. சரியா, நான் சொல்கிறேன் எதுக்கு சொல்கிறேன்னு புரியா, பண்பு பெயர். சரியா, பண்பின் அடிப்படையில் வந்தது. அப்போ பண்பினை மட்டும் குறிப்பாக காட்டும் பெயரச்சம் குறிப்பு பெயரச்சம் எனப்படும். சரியா, அடுத்தது வினையச்சம். அடுத்தது வினையச்சம். படித்து என்னும் சொல் முடித்தான், வியந்தாள், மகிழ்ந்தார் போன்ற வினை சொல்லுகளுக்கு ஒன்றை கொண்டு முடியும். படித்து முடித்தான், படித்து வியந்தான். சரியா, இப்போ இது எப்படி சொல்கிறோம், கூறி, இப்போ கூறி அப்படிங்கிறது பெயரச்சமா வினையச்சமா, அதுக்கான வார்த்தைகளை வந்து பொருளை வந்து நம்ம போட்டு பார்க்கணும். எழுத்து நம்ம இந்த பெயரை போட்டு பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியும். இப்போ கூறி, சரியா, கூறி சென்றான் அப்படின்னு நாம் சொல்லலாம். இதை கூறி பையன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. சரிங்களா, அப்போ கூறி சென்றான் அப்படிங்கிறது ஒரு வினையச்சம். சரியா, வந்து அப்படிங்கிறது என்னது, ஈ ஊ வினையச்சம் அப்படின்னு நாம் படிச்சிருப்போம். ஒரு சொல்லுக்கு கடைசியில் ஈ ஊ வந்து வினையச்சம் அப்படிங்கிறது நம்ம ஸ்கூலில் படிச்சிருப்போம். இதே மாதிரி தானுங்க இப்போ வந்து அப்படிங்கிறது இது என்னது, பெயரச்சமாக சொல்ல முடியுமா, வினையச்சமாக சொல்ல முடியுமா. வந்து அப்படிங்கிறது வினையச்சம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். உங்களுக்கு வந்து பையன் நாம் சொல்ல முடியுமா, வந்து சென்றான் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இது ஒரு வினை. அப்போ இது என்னதுங்க, ஒரு வினையச்சம். இப்போ சென்று, அடுத்து சென்றுன்னு எடுத்துக்கங்க. சரிங்களா, இப்படியே கேட்டுருவாங்க. சென்று அப்படிங்கிறது என்ன எச்சம் அப்படின்னு சொல்லி கேட்டுருவாங்க. பெயரெச்சமா வினையச்சமா அப்படின்னு கேட்டுருவாங்க. அப்போ இதுக்கான பொருளை நம்ம போட்டு பார்த்தா நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சென்று பையன் நாம் சொல்ல முடியுமா, சென்று வந்தான், சரியா, அப்படின்னு தான் நாம் சொல்ல முடியும். அப்போ இது என்னது, ஒரு வினையச்சம். சரிங்களா, அப்போ இது மாதிரி தான். படித்து என்னும் சொல் முடித்தான், படித்து முடித்தான், படித்து வியந்தால், படித்து மகிழ்ந்தார் போன்ற வினைச்சொற்களை ஒன்றை கொண்டு முடியும். படித்து முடித்தான், படித்து வியந்தார். இவ்வாறு வினையை கொண்டு முடிய வச்சு வினையச்சம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அவ்வளோதாங்க. இது ரெண்டு வகையாக பிரிக்கிறோம். என்ன அப்படின்னா, தெரிநிலை குறிப்பு வினையச்சங்கள். எழுதி வந்தான் இத்தொடரில் உள்ள எழுதி என்னும் சொல் எழுதுதல் என்னும் செயலையும் இறந்த காலத்தையும் தெளிவாக காட்டுகிறது. இவ்வாறு செயலையும் காலத்தையும் தெளிவாக வெளிப்படையாக தெரியுமாறும் காட்டும் வினையச்சம் திருநிலை வினையச்சம். அங்கே திருநிலை பெயரச்சம் பார்த்தோம் இல்லைங்க, அதே மாதிரி தான். மெல்ல வந்தான், மெல்ல அப்படிங்கிறது மென்மை அப்படிங்கிற பண்புலேருந்து. அங்கே எப்படி குறிப்பு பெயரச்சம் பார்த்தோம், அதே மாதிரி தான். இத்தொடரில் உள்ள மெல்ல என்னும் சொல் காலத்தை வெளிப்படையாக காட்டவில்லை, மெதுவாக என்னும் பண்பு மட்டும் குறிப்பாக உணர்த்துகிறது. இவ்வாறு காலத்தையும் வெளிப்படையாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக உணர்த்தி வரும் வினையச்சம் குறிப்பு வினையச்சம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அவ்வளோதாங்க. சரிங்களா, அடுத்து முற்றச்சம். இங்கே பாருங்க, முற்றச்சம் அப்படிங்கிறது வள்ளி படித்தனல் அப்படிங்கிறது அந்த சொல் முடிஞ்சிருச்சு. சரிங்களா, இத்தொடரில் படித்தனல் என்னும் சொல் படித்தால் என்னும் வினைமுற்றை பொருளை தருகிறது. சரியா, இப்போ வள்ளி படித்தனல் அப்படிங்கிறது படிச்சா அப்படிங்கிறதா. சரிங்களா, படிச்சிட்டா அப்படிங்கிற வினைமுற்று பொருளை தான் தருகிறது. வள்ளி படித்தனல் மகிழ்ந்தாள், வள்ளி படித்தனல் மகிழ்ந்தாள். சரிங்களா, அதாவது வந்து மகிழ்ந்தாள் அப்படின்னு வள்ளி படித்தனல் மகிழ்ந்தாள். இத்தொடரில் படித்தனல் என்னும் சொல் படித்து என்னும் வினையச்ச பொருளை தருகிறது. வள்ளி படித்தனல் அப்படிங்கிறது
படித்து அப்படிங்கிற ஒரு வினையெச்ச பொருளை தந்து இவ்வாறு ஒரு வினைமுற்று எச்சப்பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றையும் கொண்டு முடிவது முற்றெச்சம் அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா, 2 வினைமுற்றுகள் வந்திருக்குங்க. சரியா, வள்ளி படித்தனல் அப்படிங்கிறது இங்கே பாருங்க, ஒன்னொன்று பார்க்கலாம். வள்ளி படித்தனல் இத்தொடரில் படித்தனல் என்னும் சொல் படித்தால் என்னும் வினைமுற்று பொருளை தருகிறது. படித்தனல் அப்படிங்கிறது படித்தனல் என்னும் சொல் படித்தால், வள்ளி படிச்சிட்டா அப்படிங்கிற வினைமுற்றத்தானே தருது, முடிஞ்சிருச்சு. வள்ளி படித்தனல் மகிழ்ந்தால், வள்ளி படித்தனல் 2 வினைமுற்று வந்திருக்கு. இத்தொடரில் படித்தனல் என்னும் சொல் படித்து என்னும் வினையெச்ச பொருளை தந்து, வள்ளி படித்தால், படித்து அப்படிங்கிற வினைமுற்று, படித்தால் அப்படிங்கிற படித்தனல் என்னும் சொல் படித்து என்னும் வினையெச்ச பொருளை தருகிறது. இவ்வாறு ஒரு வினைமுற்று எச்சப்பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவுதாங்க முற்றெச்சம் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா, இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். கண்ணகி பாடினல் மகிழ்ந்தாள். கண்ணகி, சரிங்களா, கண்ணகி பாடினல் மகிழ்ந்தாள் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா, கண்ணகி பாடினல் மகிழ்ந்தாள். அப்போ பாடி மகிழ்ந்தாள், பாடினல் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு, மகிழ்ந்தாள் பாடி மகிழ்ந்தாள் அப்படிங்கிறத வரும். ஆனால் பாடினல் மகிழ்ந்தாள், கண்ணகி பாடினி மகிழ்ந்தாள் அப்படிங்கிறது கண்ணை பாடி மகிழ்ந்திருக்கா. சரிங்களா, அப்போ பாடி அப்படிங்கிற வினைய எச்சப்பொருள் தந்து மற்றொரு வினைமுற்று கொண்டு முடிஞ்சதுனால இது என்னது முற்றெச்சம் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, புரிஞ்சுதுங்களா? வள்ளி படித்தனல் மகிழ்ந்தாள் இத்தொடரில் படித்தனல் என்னும் சொல் படித்து என்னும் வினையெச்ச பொருளை தருகிறது. வள்ளி படித்து அப்படிங்கிற வினையெச்ச பொருளை தந்து இவ்வாறு ஒரு வினைமுற்று எச்சப்பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவு முற்றெச்சம் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, அடுத்து புக் பேக் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் சரியா எச்சம் எனப்படும். கீழ்காணும் சொற்களில் பெயரெச்சம் எது அப்படின்னா பார்த்த. சரிங்களா, இதெல்லாம் வராதுங்க. சரியா, வந்து படித்து அப்படிங்கிறத பார்த்த. சரியா, பார்த்த மாணவன் அப்படின்னு சொல்லலாம். பார்த்த வந்தான் அப்படின்னு நாம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. குறிப்பு வினையெச்சம் சரியா காலத்தை வெளிப்படையாக காட்டாது, பண்பை மட்டும்தான் உணர்த்தும். நடந்து அப்படிங்கிறது என்னது? ஒரு வினையெச்சம். சரியா, பேசிய அப்படிங்கிறது என்னது? பேசிய அப்படிங்கிறது ஒரு பெயரெச்சம். பேசிய மாணவன். சரியா, நடந்து வந்தான் அப்படின்னு சொல்லுவோம், அது வினையெச்சம். எடுத்தனன் சரியா, எடுத்து உண்டான் அப்படிங்கிற பொருள் தான் வரணும். எடுத்தனன் உண்டான் அப்படின்னு சொல்கிறோம், இது வந்து முற்றெச்சம். பெரிய அப்படிங்கிறது பண்பு, குறிப்பு பெயரெச்சம். அடுத்தது ஓமை தொடர்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பழமொழிகள் கொடுத்துட்டு அதுக்கான பொருள் கொடுத்துருக்காங்க. மடை திறந்த வெள்ளம் போல்னா தடையின்றி மிகுதியாக. சரியா, திருவிழாவை காண மடை திறந்த வெள்ளம் போல் மக்கள் வந்தனர். நிறைய எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படின்னா வெளிப்படைத்தன்மை. பாரதியாரின் பாடங்கள் உள்ளங்கை நெல்லிக்கனி போல அனைவருக்கும் விளங்கும் அப்படிங்கிறது. சரிங்களா, அடுத்து கொடுக்குறாங்க. காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல. சரிங்களா, காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல அப்படிங்கிறது ஒரு தற்செய நிகழ்வு. சரிங்களா, கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல அப்படிங்கிறது ஒரு எதிர்பாராத நிகழ்வு. பசுமரத்தாணி போல அப்படிங்கிறது எளிதில் மனதில் படிதல். விலகுக்கரைத்த நீர் போல அப்படிங்கிறது ஒரு பயனற்ற செயல். நெல்லிக்காய் மூட்டை கொட்டினார் போல அப்படிங்கிறது ஒரு ஒற்றுமையெல்லாம் போகும் இல்லைங்களா, அதுதான் கொடுத்துருக்காங்க. ஒற்றுமை இன்மை அப்படிங்கிறது. அடுத்தது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. குன்றின் மேல் இட்ட விளக்கை போல அப்படின்னா குன்றின் மேல் இட்ட விளக்கு பிரகாசமாக தெரியும். சரிங்களா, அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா வேலியே பயிரை மேய்தல் அப்படிங்கிறது குற்றம் தானுங்க. வேலியே தான் வளர்த்த மாடே வந்து பார்த்துட்டிங்கன்னா தன்னுடைய பயிரை வந்து மேயறது ஒரு குற்றம் அப்படின்னு சொல்கிறது. பழம் நலவி பாலில் விழுந்தது போல அப்படின்னா எதிர்பாராத ஒரு நல் வாய்ப்பு தான் சொல்லுவாங்க.
உடலும் உயிரும் போல அப்படிங்கிறது இணைந்திருக்கிறது. ஃப்ரெண்ட்ஷிப் வந்து உடலும் உயிரும் போல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. கிணற்று தலைவரை போல அப்படிங்கிறது அறியாமை. அடுத்தது கலைச்சொற்கள். நோய் அப்படின்னா என்னது? டிசீஸ். மூலிகை அப்படின்னா ஹெர்ப்ஸ். சிறுதானியங்கள் அப்படின்னா மில்லட்ஸ். பட்டய கணக்கர் அப்படின்னா ஆடிட்டர். பக்க விளைவு அப்படின்னா சைடு எஃபெக்ட். நுண்ணுயிர் முறி அப்படின்னா ஆன்டிபயோட்டிக். மரபணு அப்படின்னா ஜீன். சரிங்களா. அடுத்தது ஒவ்வாமை அப்படின்னா அலர்ஜி. சரிங்க. அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க வாங்க. அழகிய மரம் எவ்வகை எச்சம் என விளக்கன்னு கொடுத்துருக்காங்க. அழகிய மரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஒரு குறிப்பு பெயரெச்சம். சரிங்களா. இது எப்படி அப்படின்னா பண்புங்க. இது செயலையோ காலத்தையோ வந்து வெளிப்படையாக காட்டுச்சா? கிடையவே கிடையாது. செயலையோ காலத்தையோ இறந்த காலமாக நிகழ்காலமாக எதிர்காலமாக அப்படின்னு அறைய முடியவில்லை. மரத்தின் அழகு என்ற பண்பினை மட்டும் குறிப்பாக உணர்த்தது. சரியா. மரத்தின் அழகு என்ற பண்பினை மட்டும் குறிப்பாக உணர்த்துவதால் இது என்ன சொல்கிறோம்? குறிப்பு பெயரெச்சம் அப்படின்னு சொல்கிறோம். அழகி என்ற சொல் மரம் என்ற பெயர்ச்சொல்லை கொண்டு முடிவதால் இது பெயரெச்சம் அப்படின்னு சொல்கிறோம். இது பண்பு தானே உணர்த்துது, செயலையே காலத்தையே காட்டுது இல்லையா. அப்போ இது என்னது? குறிப்பு பெயரெச்சம் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா. சரிங்களா. இங்கே பாரு கொடுத்துருக்காங்க. சொற்களை பெயரெச்சம் வினையச்சம் என வகைப்படுத்துக. இது நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நல்ல அப்படின்னா நல்ல மாணவன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா. நல்ல அப்படிங்கிறது ஒரு பண்பு, அப்படின்றது குறிப்பு பெயரெச்சம். சரிங்களா. இந்த மாதிரி இதை வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். சரிங்களா. அப்போது இயல் 3 வந்து பார்த்துட்டிங்கன்னா இயல் 3 வந்து பார்த்துட்டிங்கன்னா முக்கியமான இலக்கணங்கள் வந்து நம்ம பார்த்துருக்கோம். மீண்டும் இயல் 4 வந்து நாம் வந்து சந்திக்கலாம். நன்றி.